பிரபல திரைப்பட தயாரிப்பாளரும் ஏவிஎம் நிறுவனத்தின் உரிமையாளர்களில் ஒருவருமான ஏவிஎம் சரவணன் உடல்நலக் குறைவால் காலமானார். காலத்தால் அழியாத பல்வேறு திரைப்படங்கள் உருவாக காரணமாக இருந்த ஏவிஎம் சரவணன் பற்றிய ஒரு செய்தி தொகுப்பை தற்பொழுது பார்க்கலாம். ஏவிஎம் சரவணன் தமிழ் திரையுலகில் தவிர்க்க முடியாத மூன்றெழுத்து நிறுவனம் ஏவிஎம் என்பது போல் பல்வேறு வெற்றி தயாரிப்புகள் மூலம் முத்திரை பதித்த தயாரிப்பாளர்களில் முன்னணி இடமென்றால் அது ஏவிஎம் சரவணனுக்கு உண்டு. பழம்பெரும் திரைப்பட தயாரிப்பாளரும் இயக்குனருமான ஏவி மெய்யப்ப செட்டியாரின் மகனான எம் சரவணன் 1939ஆம் ஆண்டு டிசம்பர் 3ஆம் தேதி சென்னையில் பிறந்தவர். பள்ளி இறுதிப் படிப்பை முடித்ததும் தந்தைக்கு உதவியாக திரைப்பட தயாரிப்பு பணியில் ஈடுபட்ட அவர் பின்னர் அதனையே முழு நேர தொழிலாக ஏற்று செயல்பட்டு வந்தார். களத்தூர் கண்ணம்மா உட்பட பல்வேறு கருப்பு வெள்ளை படங்களில் அவர் தயாரிப்பு நிர்வாகத்தை கையாண்டிருந்தாலும் எம்ஜிஆர் நடித்து ஏவிஎம் நிறுவனம் தயாரித்த அன்பேவா திரைப்படத்தில்தான் முழுநேர நிர்வாக தயாரிப்பாளராக பணியாற்றினார். இதையடுத்து 1980களில் ஏவிஎம் நிறுவனத்திற்காக எம் சரவணன் தயாரித்த முரட்டுக்காளை, சகலகலா வல்லவன், பாயும் புலி, தூங்காதே தம்பி தூங்காதே, முந்தானை முடிச்சு, மனிதன் உள்ளிட்ட திரைப்படங்கள் வெள்ளி விழா கண்டன. இயக்குனர் எஸ்.பி. முத்துராமனை வைத்து தொடர்ச்சியாக 7 வெற்றி படங்களை தயாரித்தவர் என்ற பெருமையும் எம் சரவணனுக்கு உண்டு. திரைப்பட இயக்குநர்களுடன் கதை விவாதங்களில் பங்கேற்கும் எம் சரவணன் பல்வேறு சுவாரஸ்யமான காட்சிகளுக்கான யோசனை தெரிவிப்பதிலும் வல்லவர். அப்படி அவர் உருவாக்கி வெற்றி பெற்ற கதாபாத்திரங்களில் ஒன்றுதான் சம்சாரம், அது மின்சாரம் படத்தின் கண்ணம்மா பாத்திரம். தொடர்ந்து மின்சார கனவு, ஜெமினி, சிவாஜி, அயன், வேட்டைக்காரன் ஆகிய படங்களையும் அவர் தயாரித்துள்ளார். தமிழக அரசின் கலைமாமணி, புதுவை அரசின் பண்பின் சிகரம் உள்ளிட்ட விருதுகளை சரவணன் பெற்றுள்ளார். இந்திய திரைப்பட கூட்டமைப்பின் தலைவர், அகில உலக திரைப்பட தயாரிப்பாளர் சங்க துணைத் தலைவர், தமிழ்நாடு சுற்றுலா வாரியத்தின் பண்பாட்டுக் கழக இயக்குனர், சென்னை மாநகர ஷெரீப் ஆகிய பொறுப்புகளையும் ஏவிஎம் சரவணன் வகித்துள்ளார். உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.